தமிழர் என்று சொல்லடா தலைமிருந்து நில்லடா, தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கவிஞர் பாரதி மெய்பேக்கும் வரிகள் தான் நமக்கு தமிழுணர்வை ஊட்டுகிறது. தமிழர் பண்பாட்டை போற்றும் விழாவே பொங்கல் திருநாள். பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள்: பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பழைய பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்து போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும். பொங்கல் திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டும் வரிகள் தான் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறது. உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடும் விழாவாக பொங்கல் திருநாள் திகழ்கிறது. உழவுக்கும் உழவர்களுக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் விழா நல்லாரை காண்பதும் நன்றே என்னும் பொன்மொழி ஏற்ப உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் இல்லத்திற்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் இதை போன்ற பொங்கல் விளையாட்டு போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டி மகிழ்வேன். இந்த பொங்கல் விளையாட்டு போட்டிக்கு வருகை தந்துள்ள ஆண்டோர் சான்றோர் பெருமக்களையும் எனது